என்ன ஏதோ பலமா யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கு. இல்ல அனிதா, நாகராஜன் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அண்ணியை பார்க்காம ஆளே ரொம்ப மாறிட்டாரு. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமாமா, ரொம்ப மாறிட்டாரு. பார்க்க எனக்கே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. பண்ண பாவத்துக்கு அப்படிதானே ஆகணும். எல்லாம் அவங்க தலையெழுத்து, நாம என்ன பண்ண முடியும்? ஏய், என்ன பேசுற நீ? நான் ஒண்ணும் பேசல சாமி. அவங்க பாட்டி சொன்னதை நான் சொன்னேன். உங்க அண்ணன் உங்க அண்ணிய என்ன பண்ணாரோ யாருக்கு தெரியும்? அனிதா, this is too much. அவங்க வீட்டு பொண்ணை காணுங்கிற வேதனையில அவங்க அப்படி பேசிட்டு இருக்காங்க. நீ எதுக்கு அதை இது கூட முடிச்சு போட்டுட்டு இருக்க? ஆமா, முடிச்சு போடுறாங்க. அவங்க உண்மைதானே சொல்றாங்க. ஒரு பொண்ணுக்கு பிடிக்காத பையனை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அதனாலதான் உங்க அண்ணி உங்க அண்ணன் பண்ண டார்ச்சர்னால வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. அனிதா, நீ இப்படி பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. என்ன பேசுறோன்னு யோசிச்சு பேசு. எல்லா விஷயத்திலுமே நீ பண்றது தப்பா தான் இருக்கு அனிதா. தயவு செஞ்சு மாத்திக்கோ. என்ன மாத்திக்கணும்? நான் என்ன பண்ண? பின்ன அண்ணிய காணும்னு எல்லாரும் வேதனையில இருக்கும்போது நீ என்னடானா காஃபியை கேட்டு வேலைக்காரி கூட சண்டை போட்டுட்டு இருக்க? இதெல்லாம் நல்லாவா இருக்கு? நினைச்சேன். ஐயா சாமி, அவங்க உங்க அண்ணன் பண்ண கொடுமையை தாங்க முடியாம வீட்டை விட்டு வெளியில போயிட்டாங்க. நான் அதுக்காக பால் காவடி எடுத்துட்டு உண்ணாவிரதம் இருக்கணுமா? இங்க பாருங்க, ஏன் இஷ்டப்படிதான் நான் இருப்பேன். என்னாலலாம் உங்க எல்லாரும் மாதிரி பொய்யா நடிச்சிட்டு அப்படியே ஐயோ ஐயோ என் பொண்ணு காணும், என் பொண்டாட்டியை காணும் அப்படிலாம் என்னால ஃபீல் பண்ண முடியாது. சரியா? ஏன்னா நான் தப்பு பண்ணல. நான் எதுக்கு நடிக்கணும்? அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடு. உன்னை யாரும் இப்போ ஃபீல்லாம் பண்ண சொல்லல. ஆனா தயவு செஞ்சு இப்படி தப்பா பேச. வீட்டுல ஏற்கனவே அப்பா அண்ணாலாம் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. நீ இப்படி பேசுறதெல்லாம் அவங்க காதுல கேட்டா அவங்க இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏங்க, நான் என்னங்க சொன்னேன்? அவங்க அம்மா தாயே, போதும், ஆளை விடு. ரொம்ப தான் பாசம் போல. ஹலோ, கண்ணை திறந்து பார்த்து சொல்லுங்க. வாங்க. இது உங்க ஒய்ஃபான்னு பாருங்க. இல்ல 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 இல்ல, இது வேதாஜி இல்ல. நல்லா பார்த்து சொல்லு நாகராஜ். இல்ல அப்பா, இல்லப்பா, இது நாகராஜ். நீ சொன்ன அங்க அடையாளம்லாம் இதுல இருக்கு. இல்ல இல்ல இல்ல, காயம் இருக்கிறதுனால உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நல்லா பார்த்து சொல்லுங்க. இல்லன்னு சொல்றேன் சார். இல்ல நாகராஜ், நீங்க வந்து பார்த்து சொல்லுங்க. வாங்க. ஒரு நிமிஷம். இவங்க இல்ல சார், இவங்க இல்ல சார், இது என் மருமக இல்ல சார். சார், நான் அப்படி கேட்கல சார். அவர் சொன்ன அடையாளத்துல தானே இந்த பாடி இருக்கு. அதனாலதான் நல்லா பார்த்து சொல்லுங்கன்னு சொன்னேன். நாளை பின்ன எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுல்ல. நல்லா பார்த்தாங்க சொல்றேன். இது இல்லங்க. எவ்வளவு தரம் சார் கேட்பீங்க? இது இல்ல சார், இது இல்ல சார், இது மருமக இல்ல சார். அவ வேற எங்கேன்னு தேடி ஆகணும் சார். உங்களால முடியல என்ன சொல்லுங்க சார், நாங்க போய் தேடுறோம். நான் அதுக்கு சொல்ல சார். வீட்டுல இருக்கிற ஒருத்தர் காணாம போனா சம்பந்தப்பட்டவங்க என்ன வேதனையில் இருப்பாங்கன்ற கஷ்டம் எனக்கும் தெரியும் சார்.
அப்படியெல்லாம் அவளை சீக்கிரமா நாங்க கேஸை முடிக்க மாட்டோம் சார். தயவுசெய்து நம்புங்க சார். நாளை பண்ண பிரச்சனை என்ன நாங்க தான் சார் ஃபேஸ் பண்ணோம். அதுக்கு தான் சார் திரும்ப திரும்ப கேட்கறது. சார் அப்பா ஏதோ கோவத்துல அப்படி பேசிட்டார் சார். இது வேதவழியா இருக்கக்கூடாதுங்கிறதா எங்க ஆசையும். அது இல்லைன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மற்றபடி நீங்க அது எதுன்னு கேட்க போய் தான் அவர் கொஞ்சம் கோவப்பட்டாரு. ப்ளீஸ் மன்னிச்சிடுங்க சார். புரியுது சார். நாங்க எங்க டியூட்டி தான் பார்த்துட்டு இருக்கோம். எங்களுக்கு மட்டும் ஆசையா சொல்லுங்க. இந்த லேடி வேற யாரோ சார், பாவம் சார். என் மருமக இல்லை சார், அதுதான் சார் நான் சொல்லுவேன். சரி சார், அடையாளம் காட்டத்தான் உங்களை கூப்பிட்டோம். நாகராஜ், இந்த கேஸை பத்தின டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கொஞ்சம் வேண்டி இருக்கு. நீங்க ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போறீங்களா? சரி, பாடி க்ளோஸ் பண்ணி. ஓகே சார். ஒரு பொண்ணு திடீர்னு இப்படி காணாம போனா ஒண்ணு வீட்டில் இருக்கிறவங்களால பிரச்சனையா இருக்கணும், இல்ல புருஷன் கூட பிரச்சனையா இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னா வேற என்ன காரணமா இருக்கும்? உங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஏதாவது பிரச்சனை இருக்கா நாகராஜ்? இல்ல ஃபேமிலி ப்ராப்ளம்ங்கிறதுனால ஏதாவது மறைக்கிறீங்களா? இல்ல சார், நான் என்னதுக்கு சார் மறைக்க போறேன் சார்? அவங்களுக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது சார். குடும்பத்துல அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கிடையாது சார். அது என்னால உறுதியா சொல்ல முடியும் சார். புரியுது நாகராஜ், எமோஷனல் ஆகாதீங்க. இல்ல சார், காலைல கூட என்ன சந்தோஷமா தான் சார் வேலைக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை சார். எனக்கு நல்லா தெரியும். அவங்க நல்லா அவங்க ஹாப்பியா தான் இருந்தாங்க. அவங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். எனக்கு அவங்களை ரொம்ப பிடிக்கும் சார். அவங்களோட எவ்வளவு கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சார் ப்ளீஸ். ஐயோ நாகராஜ், இது எங்களோட கடமைங்க. கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிச்சிடலாம். நீங்க கவலைப்படாதீங்க. உங்களுக்கு யாரு மேலேயாச்சும் சந்தேகம் இருக்கா? யாராச்சும் உங்களை பழி வாங்க நினைக்கிறாங்களா? ஒரு சின்னதா குழு கிடைச்சா போதும், அதை வச்சு எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம். இல்ல சார், இப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது சார். அவன் யாருமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க சார். ரொம்ப நல்லவங்க சார். சார், அவங்கள ஒருத்தர் பழி வாங்குறாங்களோன்னு தோணுது சார். யார் அது? கல்பனா அண்ணி சார். ஏய், எங்க அவர் ஏதோ சொல்ல வராரு, விடுங்க சார். இல்லை சார், ஒன்றும் இல்லை சார். ஏதோ வளர்றான். சின்ன வீட்டில் ஒரு பிரச்சனை. அவங்க எல்லாம் யார் அந்த கல்பனா? அண்ணி சார். அண்ணி என்னங்க ஃபேமிலி ப்ராப்ளம்? இல்லை சார், அது வலுகுமா எல்லா குடும்பத்திலும் நடக்கிற பிரச்சனை தான். சின்ன ஒரு மனஸ்தாபம். அவங்க வீட்டை விட்டு போயிட்டாங்க. ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மதம் கிடையாது சார். எதுக்கு இவர் மறைக்கிறாரு? ஒன்றும் புரியலையே. இல்லை சார், இதெல்லாம் விடுங்க சார். நீங்கள் வேற ஏதாவது பண்ணி அவங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க சார். அழாதீங்க நாகராஜ், உங்க வேதனை எனக்கு புரியுது. கவலைப்படாதீங்க நாகராஜ். நாங்களும் ஒரு பக்கம் தேடுறோம், நீங்களும் ஒரு பக்கம் தேடுங்க. அவங்களை பத்தி டீட்டெயிலா எழுதி ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு மெசேஜ் போஸ்ட் பண்ணுங்க. காணவில்லைன்னு போஸ்ட் அடிச்சு ஒட்டுங்க. கண்டிப்பா கிடைப்பாங்க நாகராஜ். அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். என்னங்க சொல்றீங்க? ஏன் வேணான்னு சொல்றீங்க? இல்லை சார், அவங்க காணோம்னா நான் போலீஸ் அண்ணன் கூட வர வேணாம் தான் சார் சொன்னேன். இவன் தான் சொன்னான். ஏன்னா இப்படி துண்டு சீட்டு போஷன் ஆச்சு. அவளை அசிங்கப்படுத்து. இதுல அசிங்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஓ, அவங்க போட்டோ ஷேர் ஆகுறதுல கேவலமா நினைக்கிறீங்களா? அதெல்லாம் பார்த்தா முடியாது நாகராஜ். உங்களுக்கு உங்க ஒய்ஃப் கிடைக்கணும், அது மட்டும்தான் இப்போதைக்கு நமக்கு முக்கியம். இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எவ்வளவோ நல்லது நடக்குது. கண்டிப்பா உங்க ஒய்ஃப் உங்களுக்கு கிடைப்பாங்க. ஆமாண்டா மாப்பிள்ள, வேதாஜி உனக்கு கிடைக்கணும்னா அதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்டா. இங்க பாருங்க, நான் சொன்னது மட்டும் நீங்க செய்யுங்க. அவங்களை எங்கேயாச்சும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். இதுல அசிங்கத்தெல்லாம் பார்க்காதீங்க நாகராஜ். சீக்கிரம் அதுக்கு உண்டான வேலையை பாருங்க. மாப்பிள்ள, இப்போதைக்கு சார் சொல்ற மாதிரியே செய்யலாம். அதுதான் ஒரே வழி.
அவர் சொன்ன மாதிரியே செய்வோம் மாப்ள. ப்ளீஸ்டா மாப்ள, வா போலாம். கிளம்புறேன் சார். போயிட்டு வாங்க. தேங்க்யூ சார். ஆறுமுகம், ஐயா. என்னங்க ஐயா? இப்ப 2 பேரும் வெளியே போனாங்களா? ஆமாங்க ஐயா. அதுல வேஸ்ட் கட்டிட்டு பஞ்சாயத்து முருகன் ஒருத்தர் இருப்பாரு. சரிங்க. அவர் நான் கூப்பிட்டேன்னு கூப்பிடு. சரிங்க சார். சார் சார், பஞ்சாயத்து முருகங்கிறது நான் தான் சார். ஐயா உங்களை ஒரு நிமிஷம் வர சொன்னாரு. சரி சார், வரேன் சார். மாப்ள, நீ வேணா வண்டிக்கிட்ட போய் நில்லு, எதுக்கு கூப்பிட்டாருன்னு கேட்டு வந்துடுறேன். வாங்க முருகன், உட்காரு. சார் சரிங்க சார். என்னங்க சார்? கல்பனா பத்தி ஏதோ சொல்ல வந்தீங்களே, என்ன விஷயம் சொல்லுங்க. அது அது என்னன்னா சார், கல்பனா அண்ணியை விசாரிச்சா உண்மை என்னங்கிறது தெரியும் சார். அவங்க தான் கடத்திருப்பாங்கன்னு சொல்றீங்களா? சாச்சா, அவங்க மேலேயும் ஒரு சின்ன சந்தேகம் எங்களுக்கு இருக்கு சார். அதான். அவங்க மேல நீங்க ஏன் சந்தேகப்படுறீங்க? அவங்களுக்கும் வேதாஜிக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு சார். கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? சார் அது வந்து வேதாஜி தான் அவங்க வீட்டை விட்டு போனதுக்கே காரணம்னு கல்பனா அண்ணி அவங்க மனசுல ஆழமா நினைச்சிட்டு இருக்காங்க சார். அவங்கள பழி வாங்கறதுக்காக இப்படிலாம் பண்றாங்களோன்னு எனக்கு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு சார். நீங்க கொஞ்சம் விசாரிங்க சார். நேத்து அவங்கள காணுனதும் நைட்டு அவங்க வீட்டுக்கு நாங்க போனோம் சார். என்ன சொன்னாங்க? அவங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க சார். சரி, இப்ப அவங்க எங்க இருக்காங்க? அவங்க அவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க சார். அட்ரஸ் சொல்லுங்க. நம்பர் 108 பெருமாள் கோயில் தெரு, விருகம்பாக்கம் சார். நான் பாத்துக்கிறேன். இந்த விஷயம் நாகராஜ் தெரியும். நீ போலாம். ரொம்ப நன்றி சார். மாப்பிள்ள. என்னடா, எது கூப்பிட்டாரு? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, வேதாஜி சீக்கிரம் கிடைச்சிருவாங்க, உங்க ஃப்ரெண்டை ரொம்ப ஃபீல் பண்ண வேணான்னு சொல்லுங்கன்னு சொன்னாரு. அவ்வளோதான் மாப்பிள்ள, வேற ஒன்றும் இல்லையா? வேற எதுவும் சொல்லல மாப்பிள்ள. ஏன் மாப்பிள்ள, கல்பனா அண்ணி விஷயத்தை பத்தி சொல்ல போகும்போது ஏன் வேண்டான்னு சொல்லி தடுத்த? பைத்தியமாடா, எதுல சம்மந்தம் இல்லாம அந்த விஷயத்த போய் இங்க? இல்ல மாப்பிள்ள, அவங்க மேலேயும் நமக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்க தானே செய்யுது. அதனாலதான் அவர்கிட்ட சொன்னா அவரு ஆமாடா சரிப்பாரு. சாமி, இருக்குது இல்லைன்னு சொல்ல. ஆனா அது இங்க ஓபன் பண்ணா அப்புறம் தேவையில்லாம மல்லிகை மட்டும் வெளியே வரும். இருக்கிற பிரச்சனை இப்ப ரொம்ப தேவையாது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஐயோ, இது தெரியாம நம்ம உளறிட்டு வந்துட்டோமே. என்னை மன்னிச்சிடுறா மாப்பிள்ள. எனக்கு ஒன்றும் புரியாம இருக்கிறேன். அதெல்லாம் வேணான்னு சொல்றேன். புரிஞ்சு போய் நினைக்கிறேன். சரி, நான் வண்டியில இரு. சரி மாப்பிள்ள. தெரிஞ்சா கொன்றுவானே அத்தாடி. நீ தான் முருகன், நீ காப்பாற்றணும். யாருங்க? போலீஸ் போலீஸ். போலீஸ் ஸ்டேஷனை பார்த்தாலே பயப்படுவாங்க. போலீஸ் வந்திருக்காரு. என்ன பண்ணி தொலைச்சிங்க? சின்ன வயசுல போலீஸ் விளையாடுறதுலடி அவ்வளவு பயம். கல்பனா எங்க? அங்க இருக்கா. கல்பனா ஐயோ ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க. என்னமாச்சு? கல்பனா, நீ வேதவலியை கடத்திட்டேன்னு சொல்லி போலீஸ் நம்ம வீட்டுக்கு வந்திருக்குடி. ஒருவேளை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுவாங்களோ, தெருவே நின்னு வேடிக்கை பார்க்கடி. தலையா கிடந்து அடிச்சுக்கிட்டேன். கேட்டீங்களா? கெட்ட குணத்தையெல்லாம் விட்டு வச்சு நல்லவங்களா மாறுங்க மாறுங்கன்னு கேட்டீங்களா? நீங்க இவரு ஒருத்தர் வாய் மூடுங்க.
கல்பனா எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி எப்படியாவது காப்பாத்துறீ. எங்க இருந்து காப்பாத்துறது? குற்றவாளிக்கு உடந்தையா இருக்கும்னு சொல்லி நம்மளையும் கொண்டு போய் உள்ள வைக்க போறாங்க. ஏற்கனவே பேக் பெயின்ல நிமிர்ந்து நடக்க முடியாது. இனிமே இந்த ரோட்ல நான் எப்படி தலை நிமிர்ந்து நடப்பேன்? போச்சு போச்சு, ஆனமே போச்சு. புலம்புறது நிறுத்துங்க. கல்பனா அப்பா சொல்ற மாதிரி நடக்குமாடி? எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி எப்படியாவது காப்பாத்துறீ. ஐயா. ஏய் ஏய், அவ எங்க இருந்து காப்பாத்துறது? அவளும் நம்ம கூட சேர்ந்து உட்காந்து களி திங்க வேண்டியதான். படிச்சு படிச்சு சொன்னேன்ல, மொத்தமா கும்பலா போய் அந்த வீட்டுல இருக்கிற காலில் வந்து மன்னிப்பு கேட்கலான்னு. கேட்டீங்களா? அதான் போர்ஜரி பண்ணீங்க, கர்ப்பம்னு போய் நாடகம் ஆடுனீங்க. ஆள் கடத்துற வேலை ஒண்ணுதான் பாக்கி, அதையும் பண்ணி தொலைச்சிட்டீங்கல்ல. ஆடுங்கடி ஆத்தாலும் போனோமா ஆடுங்க. ஐயோ இப்ப இதெல்லாம் தேவையா? கல்பனா உண்மை என்னன்னு சொல்லிடுமா. கொஞ்சம் நிறுத்துங்க. நான் கடத்தினதை நீங்க பாத்தீங்களா? பார்த்தாதான் தெரியுமா? நீ யாருன்னு எனக்கு தெரியாதா? இந்த பாருங்க, போலீஸ் கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பாத்துக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா நீ இருங்க. கடத்தல இல்ல? சரி சரி வா வா. ஷூ கடவுளே, போங்க. இவ கடத்திருப்பாளா இல்ல கடத்திருக்க மாட்டாளா? கடத்தலனா ஏன் போலீஸ்காரர் வராரு வீட்டுக்கு? ஒன்னும் புரியலையே. அம்மா உங்க பேர் என்ன? ஜீவல பெரிய பாண்டின்னு வைக்கணும்னு நினைச்சாங்க. என் தோற்றத்துக்கு பொருத்தமா இருக்காதுன்றதால சீனிவாசன் வச்சிட்டாங்க. உங்க பேர் மேடம்? சி 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 சொல்ல. சிவகாமி. உங்க பேர் கல்பனா, ஐம் ரைட்? ஆமா சார். சரி, உங்களுக்கு வேதவழி தெரியுமா? தெரியாது. தெரியும் சார். தெரியுமா? உங்களுக்கு அவங்க என்ன வேணும்? என் வீட்டுக்காரரோட தம்பி பொண்டாட்டி. அவங்கள காணோம், அந்த விஷயமா உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். எப்படி? நேத்து நைட்டு அவ புருஷன் வீட்டுக்கு வந்தாரு. அவர் சொல்லிதான் எங்களுக்கு தெரியும். அத போன்லயே கேட்டிருக்கலாமே. எதுக்கு வீட்டுக்கு வந்தாரு? இல்ல சும்மா கேட்கத்தான் வந்தாரா? இல்ல நீங்க ஏதாச்சும் பண்ணிட்டீங்கன்னு சந்தேகப்பட்டு வந்தாரா? இல்ல சார், கேட்கலான்னு தான் வந்தாரு. அவங்கள காணங்கிறதுனால அவங்க வீட்டுல இருக்கிற எல்லாரையும் விசாரிச்சாச்சு. நீங்களும் அந்த வீட்டுல ஒரு ஆளுங்கிறதுனால உங்களையும் விசாரிச்சுட்டு போலான்னு தான் வந்தேன். ஆமா, நீங்க எதுக்கு இங்க இருக்கீங்க? அப்பா அம்மாவை பார்க்க வந்தேன். இன்னும் 2 நாள்ல நான் போயிடுவேன். வீட்டை விட்டு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளினது எப்படி சொல்றா பாரு. உங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்துச்சா? அப்படிலாம் இல்ல சார். அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு ஏதாச்சும் ஐடியா இருக்கா உங்களுக்கு? ஃபூல், அவகிட்டே கேக்குறான் பாரு. தெரியாது சார். சார், எனக்கு தெரிஞ்சத சொல்றேன். சொல்லுங்க. நீங்க எங்களை வந்து விசாரிக்கிறதுக்கு இன்னொரு ஆளை விசாரிச்சா உண்மை தெரிஞ்சிடும். யார? அதான் வேதவழியோட புருஷன். அப்பா என்னமா கதையை மாத்திரா பாரு. என்ன சொல்றீங்க? ஆமா சார், அவரை பிடிச்சி விசாரிச்சா உங்களுக்கு உண்மை தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். நாகராஜுக்கு ஏற்கனவே ஒரு காதலி இருந்தா. அவளதான் நாகராஜ் ரொம்ப நாளா காதலிச்சிட்டு இருந்தாரு. அந்த பொண்ணை இப்ப காணோம். அவ எங்க போனா என்ன ஆனான்னு யாருக்குமே தெரியாது. ஆனா ஒருவேளை நாகராஜுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட மல்லிகாவை பத்தி விசாரிச்சு பாருங்க, உங்களுக்கு அப்ப தெரியும். வேதவல்லிய பிடிக்காம கட்டாயத்தின் பேர்ல தான் அவளை கல்யாணம் பண்ணாரு. அவ கூட பிடிக்காம தான் வாழ்ந்துட்டு இருந்தாரு. இப்போ உண்மை என்னன்னு தெரியணும்னா அதுக்கு ஒரே வழி நாகராஜா விசாரிச்சு பாக்குறது தான். சார், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி கேஸ நீங்க எவ்வளவு பாத்திருப்பீங்க. கட்டின பொண்டாட்டிய புருஷனே கடத்தின சம்பவம் எல்லாம் நிறைய நடந்திருக்கு. உங்களுக்கு தெரியாதா சார்? எங்க கிட்ட விசாரிக்கிறது உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட் ஆகும். எப்ப வேணா நீங்க எங்களை விசாரிக்கலாம், நாங்க அதுக்கு தயார். ஆனா அதுக்கு முன்னாடி நாகராஜ மட்டும் விசாரிச்சு பாருங்க. நம்மா இவரே திசை திருப்பி விடுறா பாரு. எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க நீங்க? கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் என்கிட்ட தான் அந்த லவ்வுக்கு உதவி கேட்டான். நான் கூட திட்டி அமிச்சிட்டேன். அதனாலதான் நான் இவ்வளவு உறுதியா சொல்றேன். சரி, இந்த கேஸ் விஷயமா நான் உங்களை எப்ப கூப்பிட்டாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும். கண்டிப்பா சரியா? சார். சரி, நான் இப்ப கிளம்புறேன்.
தேவைப்பட்டா மட்டும் வாங்க சார். மாப்பிள்ள வாடா போனா. மாப்பிள்ள கவலைப்படாதடா மாப்பிள்ள, இப்படிலாம் பண்ணா கண்டிப்பா வேதாஜி நமக்கு கிடைச்சிருவாங்கடா. வேதாஜி அவங்க வரேன்னு தான் சொன்னாங்க. நான் இருக்கட்டும். ஏய் யார் நீ? ஆ, ஏய் யாரா நீ? கைய பிடிச்சிருக்கற? என்னங்க? கையடியா? ஏய், எதுக்கு அடிக்கிற இப்ப அவனை? உன் பொண்டாட்டிய கைய பிடிச்சிருந்தா கம்முன்னு இருப்பேடா நீ? இவன் என் பொண்டாட்டிய கைய பிடிச்சிருக்கா? தைரியம் உனக்கு? வாங்க சார். இப்படி. என்னடா ஆச்சு ஏய் மாப்பிள்ள? குடி. வேதாஜி ஏய் மாதிரி எந்த ஏரியாடா சார், நீ? சார், கேளுங்க, சொல்றா. வாங்க. சார் வாங்க இப்படி. சார் சாரி சார். வாங்க. அம்மா சாரிம்மா. சார் அவன் தெரியாம பண்ணிட்டான் சார். அவன் தெரியாம ஒய்ஃப் நினைச்சு கையை பிடிச்சு இழுத்துட்டான் சார். சார் மன்னிச்சிருங்க சார். அவங்க ஒய்ஃபை காணும்னு போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருக்கோம் சார். சார் உங்க கால்ல விழுகிறேன் சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சரி, சார், அம்மா விடுங்க. கூட்டிட்டு ஏய், போயிருமா. வாங்க போலாம். ப்ளீஸ் வாங்க. மன்னிச்சிருங்க சார். டேய் என்னடா ஆச்சு உனக்கு? அடே ஏன்டா இப்படி பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்க?